கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன ஆசை தெரியுமா? நான் சமாதானமாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் இருக்கணும், எனக்கு ஒரு துன்பமும் வரக்கூடாது, தேவ பாதுகாப்பு எப்பொழுதும் என் கூட இருக்கணும். இதுதான் ஒவ்வொரு விசுவாசியின் தேவ பிள்ளைகளின் வாஞ்சையாக விருப்பமாக இருக்கிறது. ஆனால் அப்படி நடக்குதான்னா இல்லை. ஏன் நடக்கலை அப்படின்னா உடனே சொல்லுவோம், பொறாமை பிரதர், எல்லாம் பொறாமை, பக்கத்து வீட்டுக்காரன் பொறாமை. இன்னும் சில சொல்லுவாங்க, எனக்கு ஒரு விதமாக செய்வனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிரதர். நல்லா கவனிங்க, பொறாமையும் இல்லை, செய்வனும் இல்லை. நாம் செய்கிற தவறு தான் நமது வாழ்க்கையில் வேதனையாய் துன்பமாய் வருகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து பார்ப்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை பாருங்கள். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தேவன் ஒரு வசனத்தை மிக தெளிவாக சொல்கிறாரு. எவர்கள் உத்தமமாய் நடக்கிறார்களோ அவர்கள் பத்திரமாய் நடக்கிறார்கள். அப்போ ஒரு பாதுகாப்பாக நீங்கள் இருக்கணும்னா, சமாதானத்தோடு இருக்கணும்னா, சந்தோஷத்தோடு இருக்கணும்னா உத்தமனா நடக்கணும்னு பிரயாசப்படுங்களேன். நம்ம பாடுறோம் தெரியுமா? உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஓட்டுக்கு துட்டு கொடுக்கறத நான் வாங்குறதில்லை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி 27 வருடம் ஊழியம் செய்கிறேன். எங்கே யார் ஊழியத்துக்கு கூப்பிட்டாலும் எனக்கு இவ்வளோ பணம் தாங்க, காணிக்க தாங்கன்னு கேட்டு வாங்கி போனதே கிடையாது. எனக்கும் நிறைய பண தேவை இருக்குது. சில சபைகளுக்கு ஊழியத்துக்கு கூப்பிடுவாங்க, வெறும் 1000 ரூபா தான் காணிக்க தருவாங்க. நம்ம இங்கேருந்து 35 கிலோமீட்டர் போயிருப்போம், 500 ரூபாய்க்கு டீசல் போட்டு போயிருப்போம், 1000 ரூபா தான் தருவாங்க. கஷ்டமாக இருக்கும், காணாது. ஆனாலும் அவங்கக்கிட்ட கேட்க மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னை அழைத்தவர் கர்த்தர், என்னை நடத்துகிறது கர்த்தர், என் தேவைகளை சந்திக்கிறது கர்த்தர். என் நம்பிக்கை ஃபுல்லாக கர்த்தர் மேலே வச்சுருப்பேன். சில நேரம் விசுவாசத்தில் குறைவோடு பலவீனத்தோடு நானே இருப்பேன். அந்த நாட்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ குறைய காணிக்க தந்தாங்கன்னா வாங்கிட்டு வரும்போது, ஆண்டவரே சங்கடமாக இருக்குது ஆண்டவரேன்னு புலம்பிக்கிட்டே வருவேன். நானும் மனுஷன் தானே, ஊழியக்காரன் ஒன்று வாகனத்துலேருந்து அப்படி நம்ம குதிக்கல இல்லை, சாதாரண மனுஷன்தான், ரத்தமும் சதையும் நிறைஞ்ச ஒரு மனுஷன்தான். சில நேரம் நம்ம யாருக்காவது ஜோமன் இருப்போம், அவங்க கண்ணீர் கஷ்டம் எல்லாம் மாறி ஆசீர்வதிக்கப்பட்டு வந்திருப்பாங்க, நம்மளை மறந்துடுவாங்க. இப்போ யோசித்து பாருங்க, சில நேரம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் என்னென்னா, தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து, நீர்தான் இந்த ஊழியத்துக்கு அழைத்தீர், நீர்தான் இந்த ஊழியத்தை தந்தீர், அப்படி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு 5 நாள் கஷ்டமாக இருக்கும். பிறகு பார்த்தீங்கன்னா தேவன் ஏதாவது ஒரு விதத்தில் தேவைகளை சந்திக்கும் போது சந்தோஷமாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ யார் உத்தமமாய் நடக்கிறார் என்று சொன்னால், எவர்களெல்லாம் கர்த்தரை சார்ந்து வாழ பழகி கொண்டார்களோ அவர்கள் உத்தமமாய் நடப்பார்கள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படுங்க, என் காலத்தில் நான் உத்தமனாக இருக்கணும். நோவா அவருடைய காலத்தில் உத்தமனாக இருந்தார். அவருடைய காலத்தில் இருந்த மனிதர்களுக்குள்ள உத்தமனாக இருந்தார்னு வேதம் சொல்லுது. அப்போ நீங்கள் முதல்ல ஆசைப்படுங்க, நான் உத்தமனாக வாழணும்னு ஆசைப்படுங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சிலரோட அப்படி வளைஞ்சு கொடுத்துலாம் போக முடியாது, ஸ்ட்ரைட்டாக தான் நிற்போம். நம்ம உத்தமனாக நடக்கிறவனால பாவியை கண்டு அப்படி பள்ளிழிச்சிட்டு போக முடியாது. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், உத்தமனாக வாழ்கிறது ஆசைப்படுகிறது வேற, உத்தமனாக வாழும்போது வர்ற கஷ்டங்கள் வேற. ஆனாலும் உத்தமமாக நடக்கணும். ஏன்னா உத்தமமாய் நடக்கும் பொழுது பத்திரமாய் நடக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கடந்த நாட்களில் ஒரு தகப்பனாரை பார்த்தேன். அவர் சொன்னார், எனக்கு இப்போ 87 வயசாகுதுன்னாரு. நான் ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவரே தோத்திரம், இந்த மனுஷன் வயசுக்கெல்லாம் நம்ம இருப்போமா ஆண்டவரே? இருக்கணும் ஐயா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு, தம்பி, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சோம்பேறியாக இருக்க மாட்டேன், கரெக்டாக ஆலயத்துக்கு போய் தேவனை ஆராதிப்பேன். அதே மாதிரி நான் என் பிள்ளைகளுக்கு யார்கிட்டையும் போய் ரெக்கமெண்டுக்கு கேட்டு வேலைக்கு நான் சிபாரிசுக்கெல்லாம் போனதே இல்லை. அதே போல் ஏதாவது லஞ்சம் கொடுத்து என் காரியத்தை சாதிக்கணும்னு நான் நினச்சதே இல்லை. கிடைச்சா கிடைக்கிட்டு, கிடைக்கலன்னு போட்டு கர்த்தர் இருக்கிறார், பார்த்துக்கொள்வார். ஒவ்வொரு காரியத்திலையும் சொன்னார். சில நேரம் சில பாவத்தின் போராட்டம் வரும், சில பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். மூஞ்ச கடுகடுன்னு மாற்றி அன்பாகவே பேச மாட்டேன், எரிஞ்சு விழுந்துருவேன், ஓடிடுவாங்க. அப்போ அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், நீ பாவத்தை ஜெயிக்கணும்னா கடுகடுப்பான முகத்தை காட்டணும், அன்பான முகத்தை காட்டக்கூடாது. கடுகடுப்பான முகத்தை காட்டினாதான் பாவம் ஒன்று விட்டு விலகும் அப்படின்னு சொல்லி தந்தார். அப்போ தான் நான் யோசித்து கொண்டேன்,
ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து உத்தமமாய் வாழணும்னா எல்லாரிடத்திலும் அன்பா இருக்க முடியாது, அன்பா இருக்கக்கூடாது. கண்டிப்பா இருக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா இருக்கணும், கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல கடிந்து கொள்ளணும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய இடத்துல கர்த்தருக்கு பயப்படணும், அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல அன்பு செலுத்தணும், நம்மளை தாழ்த்த வேண்டிய இடத்துல தாழ்த்தணும். அப்போ யோசித்து பாருங்க, உத்தமனாய் வாழணும்னு ஆசைப்படுகிறது ஈஸி, உத்தமனாய் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் உத்தமனாய் வாழ பழகிட்டீங்கன்னா கர்த்தர் சொல்றார், உங்களை கால் இடராம நடத்துவேன், பத்திரமா நடத்துவேன், ஆயுசுனால பெருக பண்ணுவேன். அதாவது சிலருடைய வாழ்க்கையை நான் கவனித்து பார்க்கும்போது வேதனையாக இருக்கும். என்ன தெரியுமா, எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு கொள்வாங்க, எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி. ஆனால் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சமாதானமே இருக்கார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆலோசனை, நீ ட்ரை பண்ணு, உத்தமனா வாழணும்னு முயற்சி பண்ணு, உத்தமனா வாழணும்னு ஜெபம் பண்ணு, உத்தமனா வாழ்றதுக்கு நீ ஆசைப்படு. நிச்சயமா கர்த்தர் உங்களை அந்த உத்தமத்தில் நடத்துவார். நீங்களும் உத்தமனாய் பத்திரமாய் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, உத்தமமாய் நடக்கிறவர்கள் தான் பத்திரமாய் நடப்பார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோம். உத்தமனா வாழணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் ஜெபித்து பாருங்க, நிச்சயமா கால் இடராமல் நடத்துவார், வியாதிக்கு விலைக்கு நடத்துவார். எந்த கொள்ளையினை வந்தாலும் உங்களை பாதிக்காது, எந்த சமாதான குலைச்சலும் உங்கள் வாழ்க்கையில் வராது. தேவ கிருபை உங்களை அதிகமாக கிருபையாக தாங்கி நடத்தும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். அநேகர் சமாதானமாய் வாழ முடியவில்லை என்று அங்கலாய்க்கிறார்கள், அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உத்தமனாய் வாழவில்லையே என்று யோசிக்கவில்லை ஆண்டவரே, உத்தமனாய் வாழ்வதற்கு பிரயாசப்படவில்லை ஆண்டவரே, உத்தமம் என்கிற ஒன்றையே மறந்து போனவர்களாய் இருக்கிறார்கள். தகப்பனே, உங்கள் பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். இந்த செய்தியை கேட்கிறவர்கள் இந்த நாள் முதல் கொண்டு உத்தமனாய் வாழ்வதற்கு ஜெபித்து, உத்தமமாய் வாழ்வதற்கு ஆசைப்பட்டு, உத்தமத்தை காத்து கொண்டு ஆண்டவரே தன்னை உத்தமனாய் காத்துக்கொண்டு நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் அன்பு கரத்தில் தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.